இவ்வளவு நாளா உன் லைஃப் டைம்ல பார்த்துடாத ஒரு பெஸ்ட் பார்ட்ட இந்த மந்த்ல தான் நீ பார்க்க போற. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீ பார்க்காத பெஸ்ட் பார்ட்ட இனி பார்க்க வைப்போம். இந்த இழப்புகள் வந்தது நிமித்தமாய் எந்தெந்த இடத்துல நீ தலை குனிஞ்சு வெட்கத்தை அனுபவித்தியோ அதே இடத்துல கர்த்தர் உன்னுடைய டபுள் போர்ஷன் ஆஃப் ஆனரை அனுபவிக்க வைப்பார். இரட்டத்தனையான கணத்தை நீ இயேசுவின் நாமத்துல சுதந்தரிப்பாய். இந்த இழப்புகளை குறித்து ஃபீல் பண்ணாத. இந்த இழப்புகளை கர்த்தரே இத போகட்டும்னு அனுமதித்தார். உன் தப்புனால இழந்துட்டேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. Come out of this guilty feeling. ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அந்த ஏசேக்கு போகணும்னு உனக்கு அனுமதித்தேன். அந்த சித்தனை உன் கையை விட்டு போக நான் தான் அனுமதித்தேன். Let it go. God will give you the best one more than you lost for. பரலோகம் உன் இழப்புகளுக்கு நஷ்ட ஈடை கொடுக்கும். Heaven will compensate for all your losses. பஞ்சித்த வருஷங்களின் விளைவை என் தேவன் உனக்கு heavenly compensate பண்ணுவாராக. கடந்த 7 மாதங்கள் நீ இழந்ததை என் தேவன் வருகிற நாட்கள்ல இருந்து அதை விட பெஸ்டான காம்பன்சேஷனோட கொடுப்பார். நீ இழந்தது காஸ்ட்லியானதா இருக்கலாம், நீ இழந்தது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கலாம், நீ இழந்தது ரொம்ப நாள் ஜெபித்து பெற்றுக்கொண்டதா கூட இருக்கலாம். ஆனா என் கர்த்தர் இழந்ததிலும் சிறந்ததை கொடுக்கிறப்ப அதை விட காஸ்ட்லியா, அதை விட எக்ஸ்பென்சிவா, அதை விட மதிக்கத்தக்கதா, அதை விட வேல்யூபிளா, அதை விட உன் பெயருக்கு பெருமைப்படத்தக்கதா, அதை விட உன்னுடைய மகிமை பெரிதாய் காண்பிக்கிறதா என் தேவன் இழந்ததிலும் சிறந்ததை கொடுப்பார். இந்த மாதத்துல நிறைய பேரை உங்க ஹானரை என்ஜாய் பண்ண வைப்பார். உனக்கு கர்த்தர் கொடுக்க போற ரிலேஷன்ஷிப் என்ஜாய் பண்ண வைப்பார். உனக்கு கொடுக்க போற வேலையை என்ஜாய் பண்ண வைப்பார். Come on. இனிமே நீங்க வேதனைப்பட்டு வேலை பார்க்க மாட்டீங்க, என்ஜாய் பண்ணி வேலை பார்ப்பீங்க. உன் பிசினஸ்ல இனி நீ அழுது கொண்டு போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண மாட்ட. உன் பிசினஸ் மீட்டிங்ல கர்த்தர் உன்னை என்ஜாய் பண்ண வைத்து அட்டெண்ட் பண்ணி வைப்பார். உன் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கர்த்தர் எடுத்து போடுகிறார். You will enjoy the peace of covenant. நீ இனி கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ண மாட்ட. தேவ சமூகத்துல என்ஜாய் பண்ணி ஊழியம் பண்ணுவ. நீ இனி கஷ்டப்பட்டு விதைக்க மாட்ட. கர்த்தரை என்ஜாய் பண்ணி விதைக்க வைப்பா, என்ஜாய் பண்ணி அறுவடை பண்ண வைப்பா. எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அழுத தம்பி தங்கச்சி கர்த்தர் சொல்றார், உன் எதிர்காலத்தை நீ என்ஜாய் பண்ண போற. என் மேரேஜ் லைஃப் நினைச்சா பயமா இருக்குது ஆண்டவரே, பயப்படாத. You will enjoy your marriage life. You will enjoy your profession. இந்த மந்த்ல நீ வெறும் ரிசீவ் மட்டும் பண்ண மாட்ட. You will step into your double portion. யாருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் செய்யாததை இந்த மந்த்ல கர்த்தருடைய heavenly recommendations செய்ய போகுது. When man's recommendations fail, heavenly recommendation starts. பரலோகம் உன்னை சில இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறது. உன் வேலை ஸ்தலத்துல உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கான வாய்ப்பு, உனக்கான ஒரு ப்ரமோஷன், உனக்கான அந்த வரனை பரலோகம் ரெக்கமெண்ட் பண்ணுவதாக. Let heaven recommend it. Instead of your shame and dishonor, I will make you to enjoy the double share of honor. You will possess double portion of prosperity in your land, and everlasting joy will be yours. உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். உன் லட்சைக்கு பதிலாக உன் பாகத்தில் நீ சந்தோஷப்படுவாய். அது நிமித்தம் உன் தேசத்தில் நீ இரட்டிப்பான சுதந்திரம் அடைவாய். நித்திய மகிழ்ச்சி உனக்கு உண்டாகும். இந்த வசனத்துல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. டபுள் போர்ஷன் உங்களுக்கு ஆண்டவர் இனி எதை கொடுத்தாலும் டபுள் போர்ஷனா கொடுப்பார். உங்க பினான்ஸ்ல டபுள் ப்ராஸ்பரிட்டி இயேசுவின் நாமத்துல பாப்பீங்க. டபுள் ஷேர் ஆஃப் ஹானர், டபுள் இன்ஹெரிட்டன்ஸ். எந்த தேசத்துல நீங்க இருக்கிறீங்களோ அதுல கர்த்தர் இரட்டிப்பான சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். டபுள் போர்ஷன் ஆஃப் அனாயிட்டிங், double harvest, double settlement. எந்த காரியம் உன்னை இவ்வளவு நாள் சஞ்சலப்படுத்தினதோ அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு நித்திய சந்தோஷத்தை தரப்போறார். இன்னைக்கு நீ வேலை இல்லாம அழுகுற, ஆனா இனி உன் லைஃப் டைம்ல நீ வேலை இல்லைன்னு அழுக மாட்ட. Come on, glory. இன்னைக்கு உனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு அழுகிற, ஆனா இனி உன் லைஃப்ல பிள்ளை குடுங்க ஆண்டவரே நீ அழமாட்ட. ஏன்னா நீ கேட்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் அதுதான் நித்திய மகிழ்ச்சி. இன்னைக்கு நீ ஒரு சொந்த வீடு இல்லைன்னு அழுகிற, ஆனா கர்த்தர் நீ போதும் 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 சொல்ற அளவுக்கு கர்த்தர் உனக்கு தருவார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு சொந்த கார் இல்லை ஆண்டவரே, ஆனா கர்த்தர் உன பல கார்களை வாழ வைப்பார். அதுதான் நித்திய மகிழ்ச்சி. இனி உங்க பிரேயர் டைம் எப்படி இருக்க போகுது தெரியுமா? உங்க பிரதவ சாத்தி ஜெபிக்கிறப்ப உன்னோட வந்து கேப்ரியல் தூதர் பேசுறத நீ என்ஜாய் பண்ணுவ. நீ தேவ சமூகத்துல கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறப்ப உன்னுடைய ஜெபம் இனி அழுகையின் ஜெபமா இருக்காது. கடந்த ஜூன் ஜூலைல கர்த்தரோட கண்ணீரோட விதைக்க வச்சார், கண்ணீரோட ஜெபிக்க வச்சார். இந்த ஆகஸ்ட்ல உனக்கு தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் தான் உன் வாயிலிருந்து வரும்.
உன் சிறு வயதிலிருந்து நீ பார்த்து கொண்டிருக்கிற சில அவமானங்களை இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் அதை சரிப்படுத்த போகிறார். நான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நீ இழந்தது என்னவோ சின்னதுதான், ஆனா என் அப்பா உனக்கு கொடுக்க போகிறது அதை மீட்டு மட்டும் கொடுக்க மாட்டார். இழந்ததை சகலத்தையும் திருப்பி கொள்ள வைக்கிறது மட்டுமல்ல, அதுக்கும் ஒரு படி மேல போய் not a simple reduction, not a simple restoration, but a supernatural restoration. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் உனக்கு திரும்பி தருவாராக. பலச கொடுக்க மாட்டார், இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையை இரட்டத்தனையான அபிஷேகத்தோடு உயர்த்த போகிறார். இடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். எலைசா did not ask for wealth, he just asked for anointing. நீங்க ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு அபிஷேகத்துல ரெட்டிப்பான அபிஷேகத்தை கொடுங்க. நீங்க அனாயிண்டிங்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல 2 மடங்கா மாறிட்டீங்க, 2 மடங்கு உயர்ந்துட்டீங்க அப்படின்னா மத்த எல்லாமே உங்க பின்னாடி வருங்க. யோசேப்புக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் பிள்ளையினுடைய பெயர் என்னன்னா மனாசே, 2வது பிள்ளையினுடைய பெயர் எப்ராஹிம். மனாசே என்றால் என் தேவன் நான் கடந்து வந்த வருத்தங்களை யாவையும் மறக்க பண்ணினார் என்று அர்த்தம். God made me forget my pain. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆகஸ்ட்ல இருந்து உங்க பெயின் எல்லாம் ஆண்டவர் மறக்க வைப்பார்? இனி பழைய காயங்கள் உங்களை திரும்பி பின்தொடராது. எப்ராஹிம் என்றால் God made me fruitful. கர்த்தர் என்னை கனி கொடுக்கிறவனாய் மாற்றினார். இதுதாங்க ரெட்டிப்பான ஆசீர்வாதம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் 2 காலகட்டத்தை திறக்கிறார். ஒன்னு மனாசே, 2வது எப்ராஹிம். நீ கடந்ததை மறப்ப, இனி கனி கொடுப்ப. இயேசுவின் நாமத்துல இந்த 2 சீசனும் உன் வாழ்க்கையில திறக்கப்படுவதாக. மொர்தெக்காய்க்கு ஆண்டவருக்கு டபுள் ஷேர் ஆஃப் ஹானரை கொடுத்தாரு பாருங்க. அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருந்தவனா அரண்மனைக்குள்ள கொண்டு போனுச்சு. இந்த ரெட்டிப்பான கணம் உங்களை என்ன செய்யும் தெரியுமா? எந்த விஷயத்த தூரத்துல இருந்து பார்த்து எனக்கெல்லாம் கிடைக்குமா, நான் அதை பார்ப்பேனா, எனக்கெல்லாம் அந்த வாழ்க்கை கிடைக்குமா? நான் சொல்றேன், இந்த ரெட்டிப்பான சுதந்திரம், ரெட்டிப்பான கணம் அந்த வாழ்க்கையை உனக்கு டேஸ்ட் பண்ண வைக்கும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரோட உட்கார வைப்பார். The same city that ignored him watched him being celebrated. மொர்தெக்காய் எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டானோ அதே இடத்துல அதே பட்டணத்து ஜனங்கள் மொர்தெக்காயை செலிப்ரேட் பண்றாங்க. That is double share of honor. உன்னுடைய பப்ளிக் ஷேம் பப்ளிக் ஹானரா மாத்துவ. எந்த இடத்துல வெளியரங்கமா அவமானப்பட்டியோ அதே இடத்துல நீ வெளியரங்கமாய் மறுபடியும் கனப்படுத்தப்படுவாய். மொர்தெக்காயை அலங்கரித்து, 2வது குதிரை மேல ஏறி, 3வது நகர வீதியில எல்லாரும் பார்க்கிற மாதிரி உலாவ செஞ்சு, 4வது ராஜா கனம் பண்ணுகிற வருஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லுவார். I prophesy over you people, dear people, families, God is going to make a public announcement. உன்னை குறித்ததான ஒரு public announcement heaven பண்ண போகிறது. Come on, glory. Heaven is going to do a public announcement of your testimony. உன்னை கர்த்தர் கனப்படுத்துகிறப்ப எல்லாருக்கும் முன்னாடி உனக்கு ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வைப்பார். அடுத்த சில மாதத்துல நீங்க சாட்சியா சொல்ல போறீங்க, என்ன கர்த்தர் எல்லாருக்கும் முன்னாடி கனப்படுத்தினார். This is going to be a testimony. ராஜாக்கள் உன்னை அழைத்து எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணி கனப்படுத்த வைப்பார். This month ஆண்டவர் நீ செஞ்சதுக்கெல்லாம் ரெட்டத்தனையா உனக்கு கர்த்தர் கனப்படுத்த தான் போறார். நீ ஹெல்ப் பண்ணவங்க மறந்துருக்கலாம், நீங்க தூக்கி விட்டவங்க மறந்துருக்கலாம், நீங்க உதவி செய்தவங்க, நீங்க யார் யாருக்கெல்லாம் உங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அவங்க மறந்துருக்கலாம். பட் ஐ டெல் யூ, நீ யார் யாருடைய வாழ்க்கையில உண்மையாய் உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய எனர்ஜியை, உங்களுடைய பிரேயரை, உங்களுடைய டைமை, உங்களுடைய வாட் எவர் யூ மைட் பி இன்வெஸ்டட், ஐ ப்ராஃபஸை ஓவர் யூ பீப்புள், உனக்காக ஒரு எஸ்தரை கர்த்தர் ராஜ சமூகத்துல பேச வைக்கிறார். உனக்காக ஒரு எஸ்தருக்கு கர்த்தர் வழக்காட வைப்பார். God will make someone to recommend you. அதுதான் heavenly recommendation. Come on, சத்தமா ஒரு ஆமென். நீ போய் ரெஃபரன்ஸ் பண்ண முடியாத இடத்துல கர்த்தர் உனக்காக ஆட்களை அனுப்பி ரெக்கமெண்டேஷன் பண்ண வைப்பார். That is the heavenly recommendation. உன் வேலை எஸ்தரை உருவாக்குன, எஸ்தரை கொண்டு கர்த்தர் உனக்கு ஒரு பதவியை உருவாக்கிட்டு இருக்கிறார். நீ எதெல்லாம் விதைச்சியோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்துல ரெட்டத்தனையா அறுவடை பண்ணுவார். Instead of your shame, God is going to give you a double settlement. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையாயிட்டேன்னு ஃபீல் பண்ணாத, அத கர்த்தர் ரெட்டத்தனையா உனக்கு செட்டில் பண்ணுவார். God will give you a double settlements in Jesus name. வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரபாகனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் பார்னுக்கு கொடுக்கணும். நீங்க ஆண்டவரை உங்க லைஃப்ல ஃபர்ஸ்டா வச்சு நீங்க ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட்னு நீங்க நம்புனீங்கன்னா இனி நீ பெற்றுக்கொள்ள போகிறதெல்லாம் இயேசுவின் நாமத்துல டபுள் போர்ஷனா இருப்பதாக. இந்த மந்த்ல உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் உங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தும்.
இந்த மந்த்ல நீங்க மறுபடியும் உடைய மாட்டீங்க. இந்த மந்த்ல நீங்க மறுபடியும் டிசப்பாயிண்ட் இயேசுவின் நாமத்துல ஆக மாட்டீங்க. உன்னை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியனை திரும்பி பார்க்க மாட்டீங்க. அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மந்த்ல இயேசுவின் நாமத்துல திரும்பி பார்க்க மாட்டீங்க. டவுன் ஆகி உட்கார்ந்தீங்களா லாஸ்ட் 7 நாட்கள், லாஸ்ட் 3 நாட்கள், கடைசி 10 நாட்கள், அந்த டவுன் உனக்கு திரும்பி வராது. அதே இடத்துல இருந்து உனக்கு காயம் வராது. அதே இடத்துல இருந்து உனக்கு கர்த்தர் மறுரூபத்தை தான் கொடுப்பார், மன்னாவை தான் கொடுப்பார். என்னன்னா கான்ட்ரவர்சி. சித்தனா என்றால் அப்போசிஷன், எதிர்ப்பு. ரெகோபோத் என்றால் கர்த்தர் உனக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஒரு ரூம். பெயர் சபா என்றால் 7 ஊற்றுகள். ரெகோபோத்தையும் பெயர் சபாவையும் சேர்த்தா 8 ஊற்றுகள். இப்ப சொல்லுங்க, கான்ட்ரவர்சியோட அந்த இடத்துல நீ இருக்கணும் தான் தேவ சித்தமா? எதிர்ப்புகளோடயே இருக்கணும் தான் தேவ சித்தமா? அதை விட பெஸ்டான, நிம்மதியான, ரெஸ்ட்ஃபுல்லா என் கர்த்தர் உன்னை பெயர் சபா வரைக்கும் கொண்டு போவார். இந்த மாதத்திலிருந்து உங்க குடும்பத்துல இயேசுவின் நாமத்தில் ஈசாக்கு கொடுத்தவர் உனக்கும் இந்த 8வது மாதத்துல 8 ஊற்றுகளை தருவாராக. You will have 8 testimonies by this end of this month. You will see 8 doors by the end of this month. பிசாசு உங்க மரத்துல இருக்கிற இலையை தான் பிச்சான். ஆனா ஏன் அப்பா என்ன செய்ய போறார் தெரியுமா? இலைகளை பிச்சவனுக்கு முன்னாடி கிளைகளா மாத்த போகிறார். You gonna become as branches. இலைகள் பிக்கப்பட்ட இடத்துல கிளைகளை கொடுப்பார். சொல்லுங்க, இப்படியே சொல்லுங்க. ஏ சத்ருவே, எனக்குள்ள ஒரு ஊற்று இருக்கு. நீ இலையை தான் பிச்ச, ஆனா கர்த்தர் எனக்கு கிளைகளை தரப்போகிறார். God is going to give me branches. I just lost the leaf, but my God எனக்குள்ள ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு ஊற்றை வைத்திருக்கிறார். இலைகள் பிக்கப்பட்ட இடத்துல எனக்கு கிளைகளை கொடுப்பார். I prophesy people, உன் வாழ்க்கை பிசாசு எவ்வளவு மெசப்பனாலும் என் தேவன் உனக்குள்ள இருக்கிற ஊற்றுக்குள்ள இருந்து தண்ணீரை பொங்கி வந்து கொண்டே இருக்கும். இந்த மந்த்ல இருந்து, இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க பார்க்காத ஒரு சந்தோஷத்தை இந்த மந்த்ல இயேசு உங்களை பார்க்க வைப்பார். இதுவரைக்கும் உன் வாழ்க்கை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் இதுக்கப்புறம் உங்க குடும்பம் கனி கொடுக்கிற குடும்பமா மாற போகுது. Your family is going to become a fruitful family. இதிலும் மேலானதை கையை தட்டி come on. இதிலும் சிறந்ததை, இதிலும் பெரியதை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். Come on. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார்.